ராஜாவும் முரளியும் கார்ல வராங்க. ராஜா முரளி கிட்ட, நேத்து ஒயின் ஷாப்ல போய் குடிச்சதை தவிர அடுத்து வேற எதுவும் ஞாபகம் இல்ல, நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, முரளி, நீங்க ரொம்ப குடிச்சிட்டீங்க, குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கவனை வேற அடிச்சிட்டீங்க, அதனால அங்க பிரச்சனை ஆயிருச்சு, வேற வழி இல்லாம உங்களை கூப்பிட்டு வர வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் முரளி அன்னைக்கு பார்க்ல நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் போலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி சூதாடிட்டு இருந்தேன் சார். அப்ப என் கூட விளையாண்டவன் பணத்தை திருப்பி குடுன்னு சொல்லி பார்க்ல என்ன பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி இல்லாம தான் சார் ஓடுனேன், இல்லாட்டி கண்டிப்பா நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா இப்ப அவன் எங்க இருப்பான் அப்படின்னு கேக்குறாரு. ரெண்டு பேரும் அவன் இருக்க இடத்துக்கு போறாங்க. முரளி ஃபர்ஸ்ட் உள்ள போக முரளியை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோன்னா அவங்க 3 பேரும் முரளியை பார்த்து சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எஸ்ஏ ராஜா உள்ள போக அவங்க 3 பேரும் பயந்துடுறாங்க. யாருக்குடா காசு வேணும் அப்படின்னு அவர் கேட்க, சாரி சார் எனக்கெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து வந்துட்டு ராஜா முரளி கிட்ட, இந்த போலீஸ் ட்ரெஸ்க்கான பவரையும் காட்டு அப்படின்னு சொல்றாரு. முரளி தேங்க்ஸ் சொல்ல, அதுக்கு ராஜா, தேங்க்ஸா, நீ எந்த விஷயத்தையும் சொதப்பி விடாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வாக்கி டாக்கில எஸ்ஏ ராஜாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சிமெண்ட் அடைக்கப்பட்ட ட்ரம்ல இருந்து பேட் ஸ்மெல் வரதா மெசேஜ் வருது. அதுக்கு ஸ்வென்சி தான் ஆன்சர் பண்றாங்க. அடுத்து அங்க ராஜாவும் முரளியும் போக பின்னாடியே எஸ்ஐ வாவரும் வர, எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க போலன்னு வாவர் ராஜா கிட்ட கேட்க, நானாவது டைமுக்கு வரணும்ல அப்படின்னு ராஜா சொல்ல, என்ன இருந்தாலும் இந்த மெசேஜ்க்கு எங்க டீம் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க, இது எங்களோட கேஸ் அப்படின்னு வாவர் சொல்ல, இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தது நான் தான், என்னோட கேஸ் அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்போ அங்க அந்த சிமெண்ட் ட்ரம்மை கட் பண்ண உள்ள ஒரு இரும்பு கூட இருக்கு. வாவர், இது கிரைம் கேஸ், என்னோட கேஸ், நீங்க இப்ப போலாம் அப்படின்னு சொல்றாரு. ராஜா க்ளோசிங் ரிப்போர்ட்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அடுத்து லலிதாவும் கௌதமும் அவங்க புது ஆபீஸ்ல பால் காய்ச்சறாங்க. கேஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு லலிதா கேட்க, கௌதம் பக்கத்துல தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நான் அவங்க கிட்ட போய் இந்த பால் எல்லாம் கொடுத்து ஐஸ் வச்சு கேஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க வாவர் இருக்காரு, ஏற்கனவே அவருக்கும் நமக்கும் ஆகாது அப்படின்னு லலிதா வான் பண்ண, ஃபர்ஸ்ட் பாலே வாவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்க இருந்து போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வாவர், இந்த எலும்பு கூட பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, இது ஒரு பொண்ணோட எலும்பு கூடு, அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், அவங்க இறந்து 6 மாசம் ஆகுது அப்படின்னு வாவரோட டீம் சொல்ல, இந்த டீடைல்ஸ்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்னு வாவர் டென்ஷன் ஆயிட்டு, நீங்களாம் அதை வெளியே போங்க அப்படின்னு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த கேஸ் டீடைல்ஸை ஸ்வென்சி முரளிட்ட கொடுத்து சாரோட ரூம்ல வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த காணாம போன பையனோட அப்பா அங்க வர, என்ன சார் ஆச்சு என் பையனோட கேஸ் அப்படின்னு கேட்க, ஒரு அப்டேட்டும் இல்ல சார், தேடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு முனியாண்டி சொல்லிட்டு ஸ்வென்சி கிட்ட வாவர் சார்ட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்க, ஸ்வென்சி வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. வாவர், இன்னைக்கெல்லாம் நான் யாரையும் பார்க்க முடியாது, ஏதாவது சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, சார் பிஸியா இருக்காரு அப்படின்னு ஸ்வென்சி அவர்கிட்ட சொல்ல, இததான் நீங்க 2 வாரமா சொல்லிட்டு இருக்கீங்க, என் பையன் எங்க, என் பையன் என்ன ஆனான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நான் எஸ்ஐ சார்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. முனியாண்டி, நான் பாத்துக்கிறேன் நீ போமா அப்படின்னு ஸ்வென்சிட்ட சொல்லிட்டு, உங்க பையன் எந்த காலேஜ்ல சார் படிக்கிறான் அப்படின்னு கேட்க, அவரு வெஸ்டர்ன் காலேஜ்னு சொல்ல, முனியாண்டி என் பையனும் அங்கதான் படிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு, பையனை பார்த்து வச்சுக்கோங்க சார், இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ எஸ்ஐ வாவர் வெளியே வர, பையனோட அப்பா, சார் என் பையன் சார், என் பையன் கேஸ் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க, அதுக்கு வாவர் ரொம்ப ஹார்ஷா அவர்கிட்ட பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ கௌதம் பால் காய்ச்சின பாலை கொடுக்க ஸ்டேஷனுக்குள்ள வர, வாவர் மேல இடிச்சு அவர் மேலே எல்லா பாலையும் ஊத்திடுறாரு. வாவர் அவர் அடிக்க கைவோங்க, சங்கத்துல சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வாவர் அங்க இருந்து போனோன்னு அங்க இருந்த போலீஸ் எல்லாம் கௌதம் அவர் மேல பால் கொட்டினதுக்காக கௌதம்க்கு கிளாப் பண்றாங்க. அடுத்து முரளி அந்த எலும்புக்கூடு போட்டோவை பார்த்துட்டு இருக்க, ராஜா முரளியை கூப்பிட, முரளி சார் நீங்க ஒரு நிமிஷம் வாங்கலேன் அப்படின்னு ராஜாவை கூப்பிட்டு அந்த எலும்புக்கூடுல இருந்த ஒரு போல்ட்டை காட்டி, இந்த டீடைல்ஸை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சா நான் இதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கான்ஸ்டபிள் ஜீவா எப்பவும் போல அவர் அழகா ரசிச்சுட்டு இருக்கப்போ அந்த திருடன் இவருக்கு கால் பண்றான். கான்ஸ்டபிள் ஜீவாவும் லேடி வாய்ஸ்ல நல்லா ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசி அவனை நேர்ல வர சொல்றாரு. அவனும் உன்னை பார்க்க நான் பார்க்குக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவர் இப்படி ஃபிளர்ட் பண்ற மாதிரி லேடி வாய்ஸ்ல பேசுறத அங்க இருக்க எல்லா போலீஸும் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. முரளி அப்போ அங்க லலிதாவையும் கௌதமையும் பார்த்துட்டு, இந்நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, போலீஸ் ஸ்டேஷனா, இங்கே தான் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு ஆஃபீஸை காட்டுறாங்க. முரளி அதுக்கு, அப்போ இனிமேல் டெய்லி சண்டை போடலாம் அப்படின்னு லலிதாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் இந்த போலீஸ் எல்லாம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வர வச்சுட்டு அந்த ஒய்ஃப் கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் அவனை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருடன் யாருக்கு லவ் லெட்டர் எழுதினாலும் அந்த பொண்ணை பார்க்ல உட்கார வச்சுட்டு போலீஸ் எல்லாம் மஃப்டியில இருக்காங்க. திருடை பார்க்க வர போலீஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. ஏண்டா திருடிட்டு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு நீ லவ் லெட்டர் எழுதுவியா அப்படின்னு போலீஸ் அவனை அடிக்க,
திருடே இப்பதான் இவ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி, அப்போ இவ என்னோட ஜானு, இப்போதான் நான் அழகு குமர வடிவேலு, ஆனா அப்போ ஸ்கூல் படிக்கும்போது நான் ராம் அப்படின்னு சொல்லி ராம் ஜானுன்னு 96 படத்தை ஓட்டி காட்டிட்டு இருக்காங்க. அவங்க இவனை யாருன்னே தெரியலன்னு சொல்ல, திருடே நம்ம 10th படிக்கும்போது உன் பர்த்டேக்கு எனக்கு 2 சாக்லேட் கொடுத்தியே, அது லவ் தானே? பிடி சார் என்ன அடிக்க குச்சி கேட்டப்போ ஓடி போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தியே, அது லவ் தானே அப்படின்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். புருஷன் செயின் எங்கன்னு திருடன் கிட்ட கேட்க, பொண்டாட்டி புருஷனை அடிச்சுட்டு அவன் என்ன லவ் பண்றேன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீ என்ன செயினுங்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு திருடன் பாத்தீங்களா எனக்காக புருஷனே அடிச்சுட்டா இது லவ் தானே அப்படின்னு சொல்ல போலீஸ் எல்லாம் சிரிச்சிடுறாங்க. ஸ்வென்சி இதை பார்த்து சிரிக்க, ஜீவா அதை ரசிக்க, முத்து என்ன சைட் அடிக்கிறியா, முத நீ வெளியே வா அப்படின்னு அவர் வெளியே கூப்பிட்டு போயிடுறாரு. எலும்பு கூட்டுல போல்ட் இருந்ததுனால முரளி அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு.